அக்னீஸ்வரன் எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? பிரதமர் அவர்களுடைய வருகை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்ல, அஇஅதிமுக சொல்றது அது நிச்சயமாக இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், இது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் என்று சொல்கிறாங்க. எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்காது? ஆனால் தமிழக முதலமைச்சர் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாடு எப்போவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், எந்த திட்டமும் நிறைவேற்றாத பிரதமர் இங்கே வர்றாரு, தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு தமிழர்களை பற்றியும் தமிழின் பெருமையை பற்றியும் இதெல்லாம் வந்து ஞாபகம் வருகிறது அப்படின்னு குற்றச்சாட்டு வந்து திமுக தரப்பில் வைக்கிறாங்க. அதாவது ஒரு 5 ஆண்டு கால ஆட்சி, அதில் வந்து நாங்கள் வந்து தேர்தலுக்கு மட்டும்தான் பிரதமருக்கு இது தெரியுதா அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லுகிறார். நான் கேட்குறேன், இப்போ வருகிற போது எல்லா ரோடும் நீட்டாக போட்டு பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. எல்லா ரோடும் கிட்டத்தட்ட வேலை நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த ரோடு 5 ஆண்டு காலம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய அந்த சாலைகள் எல்லாம் இப்போ தான் செப்பனிடணும். அந்த பக்கத்தில் 2 கரைகளிலும் அந்த ரோடு ஸ்டார் சாலை, அந்த 2 பக்கத்துலேயும் அந்த வெள்ளை பெயிண்ட் அடித்து அதில் நடுவில் அந்த மின் விளக்குகளை வைப்பது இப்பொழுது தான் தெரிந்ததா? இது ஒன்று. 2வது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார், நண்பர் தமிழ்ச்செல்வன் கூட சொன்னார், சமையல் எரிவாயு இங்கே வந்து கடைக்கு கொடுக்கறதெல்லாம் இல்லை, வியாபார சிலிண்டர்கள் தட்டுப்பாடு இருக்குது. எவ்வளவு பெரிய அக்கறை பாருங்க திமுகவுக்கு. இருக்கக்கூடாது தானே, தமிழக அரசு தானே. கரெக்டாக கோபாலகிருஷ்ணன் உள்ள வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அக்கறை இருக்கக்கூடாதான்னு சொல்றீங்கல்ல, அதே அக்கறை திமுகவுக்கு இருக்கக்கூடாதா? ஏப்பா இப்பதான் ஈரான் வாரெல்லாம் நடக்குது, 5 ஆண்டுகளா ஈரான் வார் நடக்கல. ஆனால் சமையல் எரிவாயு உருளைக்கு நாங்கள் 100 ரூபாய் மானியம் தருகிறோம் என்று சொன்னீங்களே, எப்பா இந்த 5 வருஷமா கொடுக்கலையே, இதை எங்கே போய் கேட்பது? பிரதமர் நாளைக்கு கேட்க வேண்டும். ஆகையினால பிரதமர் இங்கு வந்தால் மாற்றம் வருமா, மகிழ்ச்சியை தருமா, அதை திமுக தலைவர் முடிவெடுக்க வேண்டாம். சரிங்களா? அதிமுக 2024 மாதிரியே தனியா நிக்கணும், நம்ம மீண்டும் ஜெயிக்கணும், ரைட்டுங்களா? நம்மளுடைய துணை முதலமைச்சர் ஆக்கணும். எத்தனை நாளைக்கு இந்த பாஜக எதிர்ப்பு? நான் ஒன்றை சொல்றேன் சார், இந்த 5 ஆண்டு காலத்துல நண்பர் பேசும்போது குறிப்பிட்டார், திமுகவில் 53 செய்தி தொடர்பாளர்கள் இருக்கிறாங்க, 53 பேரும் இதை சொல்றாங்க. ஆனால் ஒற்றை கேள்வி இந்த வேந்தர் தொலைக்காட்சியின் மூலம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நான் கேட்கிறேன், 2021 அதிமுக ஆட்சி விட்டு சென்ற போது தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் ஏதாவது 1 கிலோமீட்டராவது இந்த 5 ஆண்டு காலத்தில் ஓட விட்டுருக்காங்களா சார்? சொல்லுங்க சார். 1 கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் காசு தரல, காசு கொடுக்கல. ஆனா நாங்கள் 39 ஜெயிச்சோம், போன தடவை, இந்த தடவை 40 ஜெயிச்சோம். ஆனால் 1 கிலோமீட்டர் உங்களால் அதை ஓட வைக்க பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னா, நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்லி கொண்டு வர்றீங்க. கரெக்ட். அது உண்மையா பொய்யா அப்படின்றத மக்களுக்கு தெரியும் வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இப்ப கேட்பது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? நான் அதே நீங்க கேட்கறீங்க, உண்மை நான் ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் 5 ஆண்டு கால ஆட்சி தமிழ்நாடு மக்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் போது 52% மின்சார கட்டணத்தை ஏத்தல. ஆனா ஒருவேளை மாசம் நீ ரீடிங் எடுத்தீங்கன்னா 6000 ரூபாய் லாபம் வரும் சொன்னதும் திமுக அரசாங்கம் தான். 5 வருஷம் ஆச்சு. உதயமின் திட்டத்தை இந்த பழைய உஜாலாவே போட்டு துவைக்காதீங்க சார். உதயம் மின் திட்டம் எந்நேரம் நண்பர் வந்து அது நேரத்தை கணக்கிட்டு பேசு தலைவா, நீ பேசு. உதயமின் திட்டத்துல 3 ஆண்டுகள் விலக்கு வாங்கினது, அப்பதான் கரெக்டா இருக்கும். 3 ஆண்டுகள் விலக்கு வாங்கினது. சரி, 2016 கையெழுத்துப்பட்ட உதயமின் திட்டம் 2019 விலக்கு ஏற்ற வேண்டாம் அப்படின்னு உதயமின் திட்டத்துல 3 ஆண்டுகள் விலக்கு வாங்கினது. ரைட், ஓகே, சரி. அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் சொல்றேன், பதில் சொல்றேன். இப்ப உதயமின் திட்டத்துல ஏன் வந்து விலக்கு வாங்குனீங்க, அதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் விலக்கு வாங்கினாங்கன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் நீங்க மாசம் ரீடிங் எடுப்பேன்னு சொன்னீங்க? எப்ப ரீடிங் சொன்ன?
2021 ஆட்சிக்கு வந்தா கையெழுத்து போட்டீங்க உதயமின் திட்டத்துல தெரியும்ல. கையெழுத்து போட்ட பிறகு சார் அவர் கேட்கிற கேள்வி என்னன்னா இல்ல அவர் கையெழுத்து போட்டா முன்னாடி தெரியும் தானே, அது ஏன் அதுக்கப்புறம் வந்து தேர்தல் எழுதல நிதி வந்து உடனே பாருங்க. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது உதய் திட்டம் உதய் திட்டத்துக்கு பதில் சொல்ல வந்தா உலக வங்கிக்கு நிதி யார் கொடுக்குறாங்க? ஏன்னா உலக வங்கிக்கு என்னால போக முடியாது, நான் தமிழ்நாட்டுல தான் போக முடியும். ஏன்னா ஓட்டு நான் தமிழ்நாட்டுல தான் போடுறேன், திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்றத மக்கள் கேட்பாங்கல்ல. நீங்க தவறா பதிவு செய்யல. அடுத்தது நான் ரொம்ப சரியா பதிவு செய்யறேன். நவம்பர் 30க்குள்ள அந்த ரீடிங் முடிக்கணும். நவம்பர் 30க்குள்ள ரீடிங் முடிச்சு 5 வருஷமா நீங்க 3 ஆண்டுகள் விலக்கு வாங்குனீங்க. 2 ஆண்டு கொரோனா ஏறல. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையில தான் அது உட்கார்ந்துச்சு. தலையில தான் உட்கார்ந்துச்சு. உங்க பாவத்தை சேர்த்து நாங்க சுமந்துட்டு இருக்கோம். அதான் உண்மை. இல்ல சார், ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப அக்னிஷன் அவர் கேட்டேன். இல்ல நான் இல்ல கேட்டேன். இல்ல அவர் நீங்க கேட்ட கேள்வி தான் கேட்கணும். 2021ல திமுகவுக்கு நன்றாக தெரியும் தானே, ஏற்கனவே அவர்கள் வந்து உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டு விட்டார்கள் என்பது திரு எடப்பாடி பழனிசாமி போட்டார்னு சொன்னாங்க. இல்ல நீ ஆல்ரெடி போட்டாதான் இல்ல சார், நீங்க குற்றச்சாட்டு தான் நான் சொல்றேன். இல்ல உதய்க்கு வந்தா நாட்டு நீட்டுக்கு போயிடுறது, அடுத்து வந்து கேஸ், இப்படி ஓடாதீங்க. இல்லனே நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். எனக்கு நல்லா புரியும். மக்களுக்கு மாநில அரசாங்கத்தின் அதிகார வரம்புக்குள்ள போட்டு அதிகார வரம்பு குறுக்கு சால் ஓட்டுகிறார். கொஞ்ச நேரம் சரி ரைட் நேரம் சரி அவர் பேச லேட்டா தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்னதெல்லாம் சரி, ஏன் செய்யலன்னு கேட்கல. ஆனால் சுதந்திர இந்தியாவில் எத்தனையோ முதலமைச்சர்கள், எத்தனையோ துறைகள் இருக்குது. ஆனா அமெரிக்காவில் நியூயார்க்கில் கிழக்கு மாகாணத்தில் டான்ஜெட்கோ தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் மீது கையூட்டு பெற்றார்கள் என்று 5 மாநிலங்கள், மத்திய பிரதேசம், ஒரிசா, தெலுங்கானா, ஆந்திராவில் 1754 கோடி நாங்கள் கையூட்டாக பெற்றோம் அதானி நிறுவனம் சோலார் சிஸ்டத்திற்காக என்று வழக்கு தொடுத்து, அந்த செக் பீரியட் என்று சொல்லுவாங்க. எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம்ப்பா? 2021 ஜனவரியிலிருந்து 2022 பிப்ரவரிக்குள்ள இருக்கக்கூடிய செக் பீரியடை ஐயா மருத்துவர் ராமதாஸ் அருமையான அறிக்கை கொடுத்தார். அந்த அறிக்கையை படிச்சு பார்த்த பிறகுதான் தெரியுது, ஆகா இதுக்குத்தான் அமெரிக்காவில் தமிழக அரசினுடைய ஒரு துறை மீது வழக்கு இருக்கா இல்லையா? நீங்க உதய் திட்டத்தை ஓடி கொண்டு போய் ஒளியாதீங்க. கர்ணனுக்கு கவச குண்டலம் இயற்கையாவே வந்தது. ஆனால் திமுக காரர்களுக்கு இயற்கையாகவே ஒரு தகவலை மறைப்பதற்கு அவங்களுடைய நாக்கு தான் அவர்களுக்கு முதலீடு என்று நான் சொல்லவில்லை, அமெரிக்காவினுடைய பத்திரிகையாளர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால இது வந்து விடுதலை விரும்பி என்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசிய பேச்சு, அவர் குறிப்புகள் இருந்து நான் சொல்லுகிறேன். யார் சொன்னா அப்படின்னா அவருக்கு கலைஞர் விருது கொடுத்துருக்கீங்க, கேட்டுக்குங்க. ஆகையினால இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சோலார் சிஸ்டத்துக்கு அந்த வழக்கு இருக்குதே, அதனால அந்த அமைச்சரை நீங்க பதவி நீக்கம் பண்ணுனீங்க, ராஜினாமா செஞ்சீங்களே, எது உண்மை எது பொய்? இது விட்டுருங்க. நான் கேட்பது, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் பாஜக அதிமுக பாஜக அதிமுக. சரிங்க சார், நீங்க சொன்னதெல்லாம் உண்மை, தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லுவது உண்மை, உண்மையிலே வச்சுக்கோங்க. நீங்கள் சாதித்தது என்ன? 10,65,000 கோடி கடன் வாங்கியிருக்கோம், எல்லா வரியும் உயர்த்திருக்கோம், குப்பை பொறுக்கிறதுக்கு கூட நாம வந்து முதல்ல தனியார் மையத்துக்கு கொடுத்தது யார் தெரியுமா? இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சென்னை மாநகராட்சி மேயராக இருந்த போது ஸ்னோராவா சிங்கப்பூர்ல இருந்து குப்பை கூட்டுறதுக்கு ஆளை பிடிச்சிட்டு வந்தேன். ஏன்னா இந்தியாவில் குப்பை கூட்டவே தெரியாது. ஆகவே தனியார் மையத்தை அறிமுகப்படுத்தியது திமுக. இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் மீது என்ன நடத்தினார்கள் என்று தெரியும். இன்னொன்னு, தொழில் தொடங்குவதற்கு 45% வரி போட்ட இந்த திமுக அரசு சார். ஆகையினால மக்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள். 2 திட்டம் இவர்களை காப்பாத்துகிறது. என்ன? காலை சிற்றுண்டி சார், இன்னொன்னு இந்த பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து 46,000 கோடி கடல்ல ஓடுன்னு சொன்னதும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தான். ஆனா பெண்களுக்கு இலவசமா கொடுக்கறேன்னு சொன்னது இவங்க தான். ஆனா மதிய உணவு திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தாரு, சத்துணவு திட்டத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாப்பாரக்குறிச்சியில திருச்சியில கொண்டு வந்தாரு. அவங்கெல்லாம் தங்களை மாறுதட்டிக்கிறலை. சர்பிடி தியாகராயர் நீதி கட்சி ஆட்சியில் இருக்கிற போது சென்னையில மதிய உணவு திட்டத்தை முதல்ல கொண்டு வந்தாங்க. அவங்கெல்லாம் நாங்க சோறு போடுறோம்னு தீர்த்திக்கிறீங்க. ஆனால் இந்த அரசு 2 திட்டங்களை தவிர்த்து வேற எந்த திட்டமும் மக்கள்கிட்ட போய் பலனளிக்கல என்பதுதான் பொதுவான பார்வையாக இருக்குது. மேல பணக்காரங்களிலிருந்து கீழே இருக்கக்கூடிய அன்றாடம் கூலி வேலை செய்து தன் வாழ்க்கையை ஓட்டுகிறவர்கள் வரை. எடப்பாடி ஆட்சி காலத்துல 10,000 ரூபாயில நம்ம குடும்பம் ஓட்டணும்.
இன்னைக்கு 13,500 ரூபாய் குறைந்தபட்சம் தேவைப்படுகிறது. அதுல 4,000 ரூபாய் கரண்ட் பில்லுக்கே போய் விடுகிறது என்றால் எது சார் நல்லாட்சி? இதை மறைப்பதற்குத்தான் இவர்கள் பாஜக என்று சொல்றாங்க. இதை மட்டும் சொல்லி முடிச்சாரு சார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசுவது சரியா இல்லையான்றது இவங்க பேசட்டும். ஆனால் இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு முறை வருகிற போதும் இந்த தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஒன்னு கமர்ஷியல் சிலிண்டர்லாம் ஒண்ணு இல்ல, கரெக்டா தான் நடக்குது. இப்ப என்னன்னு தெரியல, 2 நாளைக்கு முன்னாடி நான் கேஸ் புக் பண்ணேன், எனக்கு இன்னைக்கு கேஸ் வந்துருச்சுங்க. ஆனா இது வெளியில சொல்லுகிற போது ஒரு பீதியை கிளப்பி விடுறாங்கல்ல. நீங்கள் அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அடுத்த சமய வீட்டில் எரிகிற நெருப்பில் போய் விளையாடுவதுதான். அப்ப பாஜக எதிர்ப்பை விட இது மோசம் இல்லையா? அது நீங்க கேள்வி வைங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் அசோசியேஷன்லேருந்து திரு வெங்கட சுப்பா கட்சி அதோட தலைவர் வந்து, அது மட்டும் இல்லை, நேற்று ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அந்த மெம்பர்கள் வந்து நேற்று முதலமைச்சரை சந்தித்து இதே சூழல் இருந்தால் எங்களால் தொழில் நடத்த முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்று காலையிலிருந்து நாம் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கணும்னா, ஒரு வடையினுடைய விலை வந்து உயர்ந்திருக்கிறது. சமையல் எரிவாயு இந்த உருளை கிடைக்காததால் அத்தியாவசியமாக கிடைக்க வேண்டிய, அதாவது நிறைய பொருள் கிடைக்காது, குறிப்பிட்ட பொருள் மட்டும் கிடைக்கும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் உடனடியாக இங்கிருந்து கடிதம் எழுதியிருக்கிறார். அப்போ இது ஒரு ப்ராசஸாக நீங்கள் பார்க்கலையா? உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுங்கிறது ஓகேங்க, வெளியிலேருந்து மைக்ரேட் ஆகி வந்து தங்கி இருக்கக்கூடிய எத்தனையோ வேறு வேலைக்காக வந்திருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? கடைகளை நம்பி இருக்கக்கூடிய சூழல் இருக்கா இல்லையா? நல்ல கிடுக்குப்பிடி கேள்வி நீங்கள் கேட்டது. தமிழ்நாட்டில் அம்மா உணவகங்கள் இருக்கா? அதை நீங்க செயல்படுத்தினீங்களா? அதற்கு பதிலாக இணையாக நாங்கள் அம்மா உணவு வந்து மாநகராட்சியினுடைய இதிலிருந்து இயங்குது. ஆகையினால உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சக்கரபாணி அவர்கள் ஆட்சி அமைந்த உடனே சொன்னாரு, நாங்க அதெல்லாம் கிடையாதுங்க, கலைஞர் உணவகம் உணவுத்துறையிலிருந்து ஒரு 500 கோடி ஒதுக்கி கலைஞர் உணவகம் கொண்டு வரேன்டாங்க. தமிழ்நாட்டில் கலைஞர் உணவகம் எங்கே இருக்கிறதுன்றத நண்பர் தமிழ்ச்செல்வன் சொல்லணும். அது மாதிரி ஜெயலலிதா வந்து கொண்டு வந்த அம்மா உணவகம் எங்கே இருக்கிறது? அந்த கேள்விக்கு இது பதில் இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த கேள்விக்கு இது பதில் இல்லன்னா 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இதை கேளுங்கள். நீங்கள் என்ன தரவுகள் வைத்திருக்கிறீர்கள் பிரதமர் அவர்களே அப்படின்னு நாடாளுமன்றத்தில் கேளுங்க. இந்த உள்ள குச்சியை ஒருத்தி போடாதீங்க. ஏற்கனவே அது நீங்க உங்க வேலை, அது என் வேலை, எனக்கு அது கிடையாது. ஆனா 40 நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமைப்படுறீங்களே, பிரதமர் கேளுங்க, பிரதமர்கிட்ட பதில் சொல்லு கேளுங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இவர்கள் இந்திய நாட்டின் மீது அந்த பற்ற பாருங்களேன். நண்பர் சொன்னார் பாருங்க, 200 நாள் சீனாவிலே இருக்கிறது, ஆனால் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே 20 நாள் தான் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. எவ்வளவு தேசப்பற்று பாருங்க, எவ்வளவு தேசப்பற்று பாருங்க. நான் இப்படி கேட்கிறேன், நீங்க தமிழ்நாட்டில் ஏன் அந்த அரசு உணவகங்களை ஏன் நடத்த முடியல? அக்னீஸ்வரன், இப்போ இந்த இணக்கம் இருக்கிறது என்று சொல்வதே வந்து அரசியல் ரீதியான கூட்டணி ரீதியான அந்த இணக்கம் தானே அப்படிங்கிறத தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலமுறை சொல்றாங்க. நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது எங்களுக்கு தேவையான, மாநில அரசுக்கு தேவையான கேட்டுப்பட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு சாதகமாக ஒரு அரசு இருந்தால் அதற்கு வந்து நிதி அளிப்பதும், இல்லாம ஒரு சூழ்நிலையில் வந்து அதற்கு நிதி கொடுக்க மறுப்பதுமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு திமுக தரப்புல சொல்லப்படுது. அப்படியா? அது சார், இந்த பழைய இதுவே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க. நீங்க இதுவரைக்கும் என்னப்பா செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்டா, இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே மாதிரி தான் நிதி கொடுத்தாங்க, பிரச்சனையாச்சு. ஏங்க நீங்க தமிழ்நாட்டில் 150% சொத்து வரியை எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் உயர்த்தல. ஆனால் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சரும் திமுக தலைவரும் ஆட்சி பீடத்துக்கு வந்த பிறகு 150% உயர்த்தினாங்க. உயர்த்தினதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, 15வது நிதிக்குழு சொல்லிச்சு, அதனால நாங்க உயர்த்தினோம். 2வது, எதுக்குங்க 52% ஏங்க உயர்த்தினீங்க? 18 முறை மத்திய அரசாங்கம் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடிதம் எழுதிச்சு, மின்சாரத்தில் நாங்கள் கை வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அவங்க உயர்த்தினாங்க. ஆனா அவங்க உயர்த்தினது 85 பைசா. ஆனால் நீங்கள் உயர்த்தியது எவ்வளவு? அதிகம் தானே. இப்படி எல்லா விதத்திலையும் நான் கேட்கிறேன் சார், ஓஎம்ஆரையும் இசிஆரையும் இணைப்பதற்கு 6 வழி லேன், அதுக்கு 356 மீட்டர், அதற்கு 204 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்போ
எல்லா விதத்திலும் இவர்கள் வரியவும் உயர்த்திக்கிருவோம். நாங்க ஏற்கனவே 2019 திமுக வெற்றி பெற்றது பாஜக எதிர்ப்பு, 2021 வெற்றி பெற்றது பாஜக எதிர்ப்பு. ஓகே. ஆனா 2021 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மாநில அரசின் தன்மைகளை மக்கள் இடப்பட மாட்டாங்களா? இப்பயும் பாஜக எதிர்ப்புனா உடனே சொல்லுவாங்க நாங்க 2024 ஜெயிச்சோம். அப்ப 2024 நீங்க இந்தியா கூட்டணின்னு சொன்னீங்க. இன்னைக்கு 2021 காங்கிரஸ்க்கு 25 சீட்டு 18 ஜெயிச்சாங்க. இன்னைக்கு இந்தியா கூட்டணி வலிமை இழந்து போயிருக்கிறது. அதற்கு இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் தலைமை தாங்க வரணும்னு சொல்றாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? டெல்லியில நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிக்கு ஒரு ராஜ்யசபால நாடாளுமன்ற உறுப்பினர் குறைவு. லோக்சபா இருக்கட்டும், அவங்க பெரும்பான்மை இருக்கணும் இல்ல. ஆகவே இதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சரை 28+1 கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பதிலாக கேஸ் தட்டுப்பாடு, பாஜக எதிர்ப்பு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் எந்த ஊடகமாவது 89 அமைச்சராக இருக்கிறார் திரு KN நேரு அவர்கள். நான் கேட்கிறேன், தமிழ்நாடு துணை முதலமைச்சருக்கு கீழ்தான் ஒரு நகராட்சி துறையினுடைய அமைச்சர். அவர் வேணா ரொம்ப சீனியர் கேபினட் மினிஸ்டரா இருக்கலாம். ஆனால் அங்க நடந்த கூட்டத்தில் ஒரு துணை முதலமைச்சருக்கு நீங்க பொன்னாட போத்தாம போறீங்களே, இது உள்கட்சியில பிரச்சனை இல்லையா? அது எங்க பிரச்சனை தானே. திமுக மாநாட்டுல என்ன நடந்தது? ஆகவே மதிக்கவே இல்லைன்றான் டிடிவி தினகரன். சரி சரி தவறுதலா சரி 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 கவனக்குறைவா KN வந்து உங்கள்ட்ட சொன்னாரா? சரி 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 ஒதுக்கப்படுகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் KN நேரு அவர்கள் துணை முதலமைச்சரை அவமரியாதைப்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா ஒரு முதலமைச்சர் தான் உண்மை இதுதான். முதலமைச்சர் அவமரியாதைப்படுத்தல. நீங்க அவர் சொல்றபடி கேட்டா துணை முதலமைச்சர் தான் சால்வ் பண்ணல. புறக்கணிக்கப்படுறாங்க. ஆகவே அவர் நேரடியாக முதலமைச்சர் சரி 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 அது நேரடியாக சொல்லப்படுத்தக்கூடிய நீங்கள் ரைட் ரைட் உங்க கட்சிக்குள்ள இது நடக்குது. இதுக்கு யார் பொறுப்பு? இது கவனக்குறைவா நடந்தது. இது கவனக்குறைவா அல்லது அதீத கவனம் ஒருத்தருக்கு செலவழித்ததனால என்னப்பா அப்ப நம்ம ஓரம் கட்டிடுவாங்க, கட்சி அழிக்க போறாங்கன்றோம். உங்க மேல ஏறி உட்கார்ந்து யாருக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமி மெல்ல மெல்ல உள்ளிட்டாங்க. உங்கள இல்ல யாராலும் அழிக்க முடியாது. ஐக்கிய ஜனதா தளத்துக்கு நீங்க எப்படி பேசிட்டீங்க? இன்னைக்கு ஐக்கிய ஜனதா தளம் நாளைக்கு போறாங்க. சரி 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 ரைட் 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 அக்னீஸ்வரன் 3 மாசத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த சார் சார் தயவுசெய்து இருங்க சார் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் ஹோல்ட் பண்றாரு. காரணம் என்ன சொல்றாங்க? துணை முதலமைச்சரை அவமரியாதைப்படுத்தி அடக்குறாங்க. 3 முறை நோட்டீஸ் கொடுத்திருக்கு. நடவடிக்கை எடுக்காம இந்த அரசு காப்பாத்துது. ஐக்கிய ஜனதா தளம் இன்னைக்கு நாளைக்கு திமுக நாம பேசுறது வந்து நாங்க பேசுறது உட்கார்ந்து அழிக்கிற நிலைமை உள்வாங்கி அண்ணா திமுக உங்களுக்கான சீட் அவங்க திமுக அழிக்க போறாங்க. சார் நம்ம சீட் கேக்குது இன்னைக்கு. சார் நாம பேசுறது சார் மக்களுக்கு போய் சேரது சார் ஏன் சால்வ் போறாங்க? அதுக்கு இப்ப முக்கியமா அது அண்ணா திமுக தமிழ்ச்செல்வன் அக்னீஸ்வரன் சார் டெல்லிக்கு வந்தார். அமித்ஷா டெல்லிக்கு வந்தார். நீங்க ரெண்டு விருந்தினர்கள் பேசுங்க, நான் வேண்டாம்னு சொல்ல. ஒவ்வொருத்தரா பேசுங்க. மக்களுக்கு நீங்கள் பேசுவது சென்றடைய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அவங்க சென்றடைய கூடாதுன்னு தானே அவர் குறுக்க புந்து ரைட் ரைட் ப்ளீஸ் ப்ளீஸ்